கோயில் கட்டினால் எல்லோரும் மோடி பக்கமே சென்று விடுவார்கள் என்பது தவறான கருத்து எனவும் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தெரிவித்துள்ளார். கோயில் என்பது அவரவர் நம்பிக்கை சார்ந்தது என்றும் எடப்பாடி பழனிசாமி கருத்து தெரிவித்துள்ளார். அவர் அளித்த பேட்டியை தற்போது காணலாம். அதாவது எல்லா கோயிலும் அப்பப்போ கட்டிட்டு தான் இருக்கிறோம். நம்ம சேலம் மாவட்டத்தில் எத்தனை கோயில் கட்டியிருக்கிறோம், நம்முடைய தொகுதியில் எத்தனை கோயில் கட்டியிருக்கிறோம். அப்படி ஒவ்வொரு கோயிலும் கட்டி மக்கள் ஆதரிக்கிறாந்தா எல்லாருமே கோயில் கட்ட வேலைக்கு போயிடுவாங்க. ஆகவே ஒவ்வொரு மதத்தை சார்பவர்களும் அவரவர்கள் விருப்பப்பட்ட கோயிலை கட்டுகிறார்கள், ஆலயத்தை கட்டுகிறார்கள், தொழுகிறார்கள். இன்றைக்கு இந்துக்கள் எல்லாம் ராமர் கோயில் கட்டுறாங்க, இஸ்லாமியர்னா மசூதி கட்டுறாங்க, கிறிஸ்தவர்னா தேவாலயத்தை கட்டுறாங்க. அவரவருக்கு விருப்பமுள்ள அந்தந்த மதத்தை சேர்ந்தவர்கள் அவர்கள் ஆலயத்தை எழுப்புகிறார்கள். அதுக்காக ஒரு ஆலயம் எழுப்பிட்டா அவர்களே ஓட்டு போடுவான்னு சொல்ல முடியாது. அப்படி ஓட்டு போட்டால் அதிமுக எப்பவுமே நம்ம எடப்பாடியில் அன்னபோஷாக தான் இருக்கும். அத்தனை கோயில் கட்டி கொடுத்துருக்குறேன். ஏன் நஞ்சிடேஸ்வரர் கோயில் கட்டி கொடுக்கலையா, மண்டபம் கட்டி கொடுக்கலையா, கடை கட்டி கொடுக்கலையா? இப்போ கூட நரசிம்ம நங்கவல்லியில் இன்னைக்கு நினைக்கிறேன், இன்னைக்கு கும்பாபிஷேகம் அதுவும் நாம் ஆரம்பிச்சது தான். நம்முடைய நாடு இன்னைக்கு இந்திய நாடு என்பது பல்வேறு மதங்கள் பல்வேறு ஜாதி கொண்ட அமைப்பு. அந்தந்த மதத்தில் அவர்கள் ஆலயங்கள் எழுப்புகிறார்கள், தேவாலயங்கள் எழுப்புகிறார்கள், மசூதி எழுப்புகிறார்கள். அவரவர்களுக்கு பிரியப்பட்ட மாதிரி கடவுளை பிரார்த்தனை செய்கிறார். அதுக்காக ஒரு கோயில் கட்டினா எல்லாமே அவர் பக்கம் போயிடுவாங்க என்பது தவறான கருத்து. அதாவது எல்லா கோயிலும் அப்பப்போ கட்டிட்டு தான் இருக்கிறோம். நம்ம சேலம் மாவட்டத்தில் எத்தனை கோயில் கட்டியிருக்கிறோம், நம்முடைய தொகுதியில் எத்தனை கோயில் கட்டியிருக்கிறோம். அப்படி ஒவ்வொரு கோயிலும் கட்டி மக்கள் ஆதரிக்கிறாந்தா எல்லாருமே கோயில் கட்ட வேலைக்கு போயிடுவாங்க. ஆகவே ஒவ்வொரு மதத்தை சார்பவர்களும் அவரவர்கள் விருப்பப்பட்ட கோயிலை கட்டுகிறார்கள், ஆலயத்தை கட்டுகிறார்கள், தொழுகிறார்கள். இன்றைக்கு இந்துக்கள் எல்லாம் ராமர் கோயில் கட்டுறாங்க, இஸ்லாமியர்னா மசூதி கட்டுறாங்க, கிறிஸ்தவர்னா தேவாலயத்தை கட்டுறாங்க. அவரவருக்கு விருப்பமுள்ள அந்தந்த மதத்தை சேர்ந்தவர்கள் அவர்கள் ஆலயத்தை எழுப்புகிறார்கள். அதுக்காக ஒரு ஆலயம் எழுப்பிட்டா அவர்களே ஓட்டு போடுவான்னு சொல்ல முடியாது. அப்படி ஓட்டு போட்டால் அதிமுக எப்பவுமே நம்ம எடப்பாடியில் அன்னபோஷாக தான் இருக்கும். அத்தனை கோயில் கட்டி கொடுத்துருக்குறேன். ஏன் நஞ்சிடேஸ்வரர் கோயில் கட்டி கொடுக்கலையா, மண்டபம் கட்டி கொடுக்கலையா, கடை கட்டி கொடுக்கலையா? இப்போ கூட நரசிம்ம நங்கவல்லியில் இன்னைக்கு நினைக்கிறேன், இன்னைக்கு கும்பாபிஷேகம் அதுவும் நாம் ஆரம்பிச்சது தான். நம்முடைய நாடு இன்னைக்கு இந்திய நாடு என்பது பல்வேறு மதங்கள் பல்வேறு ஜாதி கொண்ட அமைப்பு. அந்தந்த மதத்தில் அவர்கள் ஆலயங்கள் எழுப்புகிறார்கள், தேவாலயங்கள் எழுப்புகிறார்கள், மசூதி எழுப்புகிறார்கள். அவரவர்களுக்கு பிரியப்பட்ட மாதிரி கடவுளை பிரார்த்தனை செய்கிறார். அதுக்காக ஒரு கோயில் கட்டினா எல்லாமே அவர் பக்கம் போயிடுவாங்க என்பது தவறான கருத்து. அதாவது எல்லா கோயிலும் அப்பப்போ கட்டிட்டு தான் இருக்கிறோம். நம்ம சேலம் மாவட்டத்தில் எத்தனை கோயில் கட்டியிருக்கிறோம், நம்முடைய தொகுதியில் எத்தனை கோயில் கட்டியிருக்கிறோம். அப்படி ஒவ்வொரு கோயிலும் கட்டி மக்கள் ஆதரிக்கிறாந்தா எல்லாருமே கோயில் கட்ட வேலைக்கு போயிடுவாங்க. ஆகவே ஒவ்வொரு மதத்தை சார்பவர்களும் அவரவர்கள் விருப்பப்பட்ட கோயிலை கட்டுகிறார்கள், ஆலயத்தை கட்டுகிறார்கள், தொழுகிறார்கள். இன்றைக்கு இந்துக்கள் எல்லாம் ராமர் கோயில் கட்டுறாங்க, இஸ்லாமியர்னா மசூதி கட்டுறாங்க, கிறிஸ்தவர்னா தேவாலயத்தை கட்டுறாங்க. அவரவருக்கு விருப்பமுள்ள அந்தந்த மதத்தை சேர்ந்தவர்கள் அவர்கள் ஆலயத்தை எழுப்புகிறார்கள். அதுக்காக ஒரு ஆலயம் எழுப்பிட்டா அவர்களே ஓட்டு போடுவான்னு சொல்ல முடியாது. அப்படி ஓட்டு போட்டால் அதிமுக எப்பவுமே நம்ம எடப்பாடியில் அன்னபோஷாக தான் இருக்கும். அத்தனை கோயில் கட்டி கொடுத்துருக்குறேன். ஏன் நஞ்சிடேஸ்வரர் கோயில் கட்டி கொடுக்கலையா, மண்டபம் கட்டி கொடுக்கலையா, கடை கட்டி கொடுக்கலையா? இப்போ கூட நரசிம்ம நங்கவல்லியில் இன்னைக்கு நினைக்கிறேன், இன்னைக்கு கும்பாபிஷேகம் அதுவும் நாம் ஆரம்பிச்சது தான். நம்முடைய நாடு இன்னைக்கு இந்திய நாடு என்பது பல்வேறு மதங்கள் பல்வேறு ஜாதி கொண்ட அமைப்பு. அந்தந்த மதத்தில் அவர்கள் ஆலயங்கள் எழுப்புகிறார்கள், தேவாலயங்கள் எழுப்புகிறார்கள், மசூதி எழுப்புகிறார்கள். அவரவர்களுக்கு பிரியப்பட்ட மாதிரி கடவுளை பிரார்த்தனை செய்கிறார். அதுக்காக ஒரு கோயில் கட்டினா எல்லாமே அவர் பக்கம் போயிடுவாங்க என்பது தவறான கருத்து. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.